எல்லாருக்கும் பில்லெட்டர் மேரி கிறிஸ்மஸ். கொஞ்ச நாள் ரெகுலராக வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். நேற்று ஆஃப்டர்நூன் போல் தம்பி ஜூஸ் கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு மாதுளை தான் அடிச்சிருந்தேன். இதில் வந்து தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். பால் சர்க்கரை எதுவுமே சேர்க்காம ராவாக தான் அடிச்சிருந்தேன். டேஸ்ட்டு பார்த்தா நல்லா தான் இருந்தது. அதனால் அப்படியே கொண்டு போய் தம்பிகிட்ட கொடுத்தாச்சு. அவன் வந்து ஒரு பாதி கிளாஸ் வந்து குடித்தான். ஓகே, குடித்த வரைக்கும் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நான் ரீசெண்டாக இப்போ ஆரி கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில். நான் குட்டி டிசைன் கற்றுக்கிறதுனால என்னென்னு தெரியல, குட்டி டிசைன் போட்டாலே வந்து ஷோல்டர் அவ்வளோ பெயினாக இருக்குது. இப்போ தான் புரியுது எதுக்குடா ஆரி ஒர்க்குக்கு அவ்வளோ காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எஃபோர்ட் எவ்வளோ போடுறாங்க. நமக்கு குட்டியாக போட்டதுக்கு எவ்வளோ வலிக்குது எப்பாடி. நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆரி ஒர்க் பார்க்குறவங்கள்ட்டலாம் காசு ரெடியூஸ் பண்ணி கேட்காதீங்க. நைட்டு நானே கிச்சனை விட்டு வந்துட்டு இவங்க 2 பேரும் எங்கடான்னு சொல்லி பார்த்தா, அப்பா ஒரு பக்கம் பாத்திரம் விளக்க, பையன் ஒரு பக்கம் வெங்காயம் உரிக்கன்னு உரிச்சிட்டு இருக்கான். அவன் ஸ்நாக்ஸ் டப்பா இருக்குல்ல, அது போட்டு அது மேலே ஏறி உட்காந்துருக்கான். என் ஹஸ்பண்ட் எப்பவுமே வேலை பார்த்து கொடுப்பாங்க, அது எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஆனால் என் பையன் இவ்வளோ பொறுப்பாக எப்படா மாறினான் அப்படின்னு வாடான்னு கூப்பிட்றேன். நான் உரிச்சே தீருவேன் அப்படின்னு உரிச்சிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு